தேவையில்லாத கண்டென்ட் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய பூ ஃப்ளவர்ஸ் காட் வாங்கி வச்சிருக்கோம். பிளான்ட். ஹாய் ஃபேமிலி. ஹாய். நாங்க வந்து வீட்ல செடியே வளர்த்தாம இருந்தோம். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செடி வளர்த்தலான்னு செடி வாங்கிட்டு வந்துரும். இங்க பாருங்க. டடா தங்கமே இது என்னது? பாதி செடி வாடி போச்சு இதெல்லாம். இல்லடா அப்படிதான் இருந்தது. செடி அப்படிதானா? செடி அப்படிதான். ஓகே இதுல என்னெல்லாம் செடி இருக்கு? இப்போதைக்கு நம்ம இந்த செடி இங்க கீழ இறக்கி மேல கொண்டு போய் வைக்கலாம். அப்புறமேட்டு நம்ம வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒவ்வொரு செடி பேர் சொல்லுங்க பார்க்கலாம் என்னெல்லாம்னு. அது பேரு ஸ்னேக் பிளான்ட் தான். ஸ்னேக் பிளான்ட் தான் கிடையாது. அப்புறம் ஸ்பைடரா வளைஞ்சு வச்சு முள்ளு குத்து டிராகன் ஃப்ரூட் செடி. இதுதான் மெயினா எனக்கு வளர்த்தணும்னு ஆசை. இது என்ன பேரு? லில்லி. ஜேடின் ஏற்ற போதுரா. இது சாம்பக்காய். இது வந்து ஸ்மால் ஆரஞ்சு. குட்டி 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 குட்டியா ஆரஞ்சு. ஸ்மால் ஆரஞ்சு. அது மண். அது அப்புறம் என்ன எங்க கையில மட்டும் மண்ணாக்குன? என்னது அம்மா? அது என்னது அம்மா? மணி பிளான்ட். என்ன சவுண்ட் வருது பாத்து? மணி இல்ல, மணி பிளான்ட். புடிங்க சார் அவனை. புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. இது என்னன்னு கண்டுபிடிங்க அம்மா. லோட்டஸ். ஐ இல்ல சொல்லு. இல்லையே. ரெண்டுமே ஒண்ணுதான். பாத்து மணந்து பாத்து கண்டுபிடிங்க. துளசி. சூப்பர். டிஃபரண்டான ஃப்ரூட். என்ன ஃப்ரூட் அப்பாட்ட கேளுங்க. மிராக்கிள் ஃப்ரூட். அது என்னன்னா நிறைய வரும். அது சாப்பிட்டீங்கன்னா 2 hours என்னமோ ஸ்வீட் இருக்கும். ஸ்வீட் வந்து நாக்குலயே இருக்கும் அப்படினாங்க. இந்த கொய்யாக்கா. இதெல்லாம் வந்து இதோட வளங்கள். ஃபெர்டிலைசர்ஸ். கொண்டாங்க இத எப்படி எடுத்துருவாங்க? புண்ணு காமிச்சிரலாம். புண்ணு காமிக்கணுமா? காமிச்சிருங்க. வாங்க. கால்ல போய் ஊதுபத்தி எடுத்து சாமிக்கு ஊதுபத்தி காட்ட சொன்னா நீ என்ன பண்ண? கால் குட்டி. நாங்க ஆக்சுவலா 3rd floorல இருக்கோம். ஆனா பேக்குள்ள செடி வைக்கலாமா? நீ ஒண்ணு பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு செடி ரவுண்ட் எடுத்துட்டு போ. அத பெருசு எடுத்துட்டு போ. பெருசு எடுத்துட்டு போயிட்டு இல்ல நான் போறேன். நான் பேக் கீழ போட்டுமா? கொய்யா எடுத்துட்டு போ. பிஞ்சு விழுந்துல செடியெல்லாம் போகும்டா. விட்டுறண்டி. ரெண்டா வெய்யஞ்சு. ஓகே. ரொம்ப குட்டி. செடி விடாம இருக்கும். அப்ப பத்திரமா எடுத்துருமாமா மேல. பத்திரமா எடுக்கல கொண்டு போடுறேன் மேல வந்து புடிச்சா. தூக்கு. நானும் வேலைக்கு போறேன். நம்ம காருக்குள்ள இருக்க எல்லா ஐட்டத்தையுமே இப்படியே நாங்க அனுப்பிட்டா. காருக்குள்ள நிறைய ஐட்டம் உண்டு. கரெக்டா எடுத்து விட செடி நசுங்கிற போகுது. நம்ம அடுத்து இங்க கொண்டு வந்து வச்சிடலாமா? ரொம்ப கிச்சு கிச்சு பண்ணிட்டு இருக்கேன். இங்க போய் இதை வச்சுக்கிறேன். அஞ்சு 3 வச்சுக்கோ. 3 வச்சுக்கோ. கொண்டா. அந்த புடில காய் போடுறது இல்ல. இது காயே வராது. இது வந்து இன்டோர் பிளான்ட். வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துற செடி. ஸ்பைடர். அனுப்பு. எவ்வளவு போட்டு? ஓகே. சக்சஸ். 3 வேண்டாம்டி. 2 போதும். 3 வேண்டாம். போடா கேசன். பாபா. அஞ்சு இங்க எவ்வளவு இருக்கு? இன்னும் இருக்கு. அப்பா பாட்டு கிழிச்சிரும். கொஞ்சம் பயமா இருக்கு உனக்கு. பாத்துடு. முள்ளு. செடி குடி அப்புறம் செங்கிய போடு. சம்மடா. என்ன பேச்சு வாக்குல வாடா போடல வருது. இன்னொன்னு நான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கையில அப்பா தூங்கி இருப்பாப்பா. போடு. இவ்வளவு போனா தூக்கு. வெயிட்டா இருக்குடி. அது வெயிட்டே இல்லடா. அஞ்சு போடா. தூக்கு. வெயிட் ஒண்ணும் இல்ல. தூக்கு குட்டிதான். வந்து தூக்க வேண்டியதானே. காட்ட திங்ஸ் தான். பேசுறேன். இந்த தூக்குறவனுக்கு தான் தெரியும் கஷ்டம். எவ்வளவு அடி வச்சிருக்கீங்க மொத்தமா? டேய் இங்கடானா. போடு. விட்டா உங்களுக்கு நீ ஏறி உட்காந்து போல.
எடுத்துக்கிட்டா தூக்கிட்டு வரியா? என் காலில் ஒன்று இருக்கு அது என் கால்ல நல்லது. எங்க காமி எதுக்கு கீழே வந்த பைத்தியக்காரா? செடி எடு செடி எடு செடி எடு செடி. ரெண்டு பேரும் அண்ணன் தூக்க, நீ மட்டும் என்னமா விட்டு நாங்க பாரு பாவண்டா புள்ள. அதெல்லாம் பாத்துக்கிறேன். நான் காசு இல்லை. இது எல்லாமே வந்து கொண்டா. உள்ள வைக்கிற மாதிரி வாங்கிட்டு அம்மா எத்தனை நம்ம இதுக்கு நல்ல இதெல்லாம் வாங்கிட்டு அது வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம மருந்து போட்டு எடுத்துடலாம். மருந்து இப்ப போட முடியாது, மருந்தெல்லாம் காலையில. ஆனா பரவாயில்ல, இது நினைச்ச எக்ஸ்பென்ஸ் ஆகல. ரேட் நல்ல கம்மி, ரேட் கம்மியா இருந்து. இதோட ரேட் எல்லாமே வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நாங்க சொல்றோம். இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஆக்சிஜன் பிளான்ஸ். நீங்க பெட்ரூம்குள்ள வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பியூரிஃபையா கிடைக்கும். அதாவது நீங்க ஃபில்டர் எதுவும் வைக்கணும்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பியூரா கிடைக்கும். ஏன்னா மெயினா பிரேம் காலையில தூங்குறனால ஃபுல்லா டார்க் கர்டன் போட்டு ரூமையே இருட்டா அடைச்சு வச்சிருப்போம். சோ அதனால பியூரிஃபை பண்றதுக்காக தான் இந்த பிளான்ஸ். இதோட பிரைஸ் எல்லாம் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை தடவை சொல்லு, சொன்னதையே எத்தனை தடவை சொல்லுவா? 1000 வாட்டி வேணும்னு சொல்லுவேன். பாக்கணுமே 1000 வாட்டி. பெருசா வரும்போது இந்த தொட்டி பத்தாது இல்ல? பத்தாது. அப்ப நீ பெரிய தொட்டி வைக்கணும். இப்போதைக்கு ஒரு 2 monthsக்கு இந்த தொட்டி எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் நீ எல்லாமே தொட்டி வாங்கணும். செலவு இதோட நிக்காதா? இதுல இருந்து எப்படியாச்சும் கொஞ்சம் ஒரு 5 கிலோ 6 கிலோ பட்டர் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட் கிடைச்சுன்னா அதை வித்து ஒரு 600-700 ரூபா சம்பாதிச்சிட்டோம்னா ஓகே. வீடு வெட்டி குட் கேர்ள். பாரு புள்ளதாண்டா வேலை செய்யறேன். விழுந்து விழுந்து டெய்லியும் ஸ்கூல் இருக்கிறப்போ 7-8 மணிக்கு தூங்குற பொண்ணு இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இல்லை. தாத்தாங்கம்மா இங்க ஒரு காய் இருக்கு. ஆமா, அது இலைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இதுக்கு மொட்டுன்னா காய் இந்த கொய்யாக்கா. இது வந்து வளர வளர வெட்டி விடணும் சொன்னாங்க. சரி, பாக்கி நாளைக்கு பாத்துக்கலாம். இது கொய்யாக்கா என்ன பண்ண ஏதாவது சாப்பிடலாம். ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன். என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். போட்டு அங்கே வந்தாட்டி அடிக்குது. இது கேரளால இருந்து வந்தது. கிளைமேட் அங்க சூடா இருக்குல்ல, இது லீக் ஆகுதா? அதுதான் சொன்னேன். ஏய், அவ்வளவுதான்டா. அதுக்கு வேணுமே என்னன்னா அடியில ஏதாவது பிளேட் மாதிரி வைக்கணும். அது எல்லாமே வாங்கணும். நீ நான் அதுக்கு தொளிச்சு விட சொன்னேன். தொளிச்சு கழுவு வராது. எப்படி இப்படி தொளிச்சு விட்டீங்க தண்ணி அப்ப கீழே தண்ணி லீக் ஆகாம தொளிக்கும் போதுதான். அடியில ஒரு ட்ரே வாங்கி ட்ரேக்குள்ள வச்சிடலாம். ஓகே, நீ ஆக்சுவலா இன்டோர் பிளான்ட் வைக்கிறவங்க ஏதாவது ட்ரே கீழ வச்சு பாத்திருக்கியா? நீ இன்டோர் பிளான்ட் ஃபர்ஸ்ட் இங்க பாத்திருக்கியா? அப்ப அந்த ஸ்ப்ரே கன் வேண்டாம். அது இப்ப நம்ம கிட்ட ஸ்ப்ரே கன் இல்லங்க, அதனால தான் நான் எடுத்து இப்படி தெளிச்சேன். நீ சொல்றல அதுங்க லீஃப் மூலமா அப்சர்வ் பண்ணும் தண்ணியை. வேருங்களுக்கு தேவையில்லை, அது லீஃப் மூலமாவே தண்ணி அப்சர்வ் பண்ணும். அதுதான் இன்டோர் பிளான்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சரி, ஓகே. அதனால தான் இன்டோர்ங்கறோம். ஸ்ப்ரே கன் வாங்கி சரிக்கு நிஜமான கண்ணு தான் வாங்கி தரணும். அறிவு இங்க என்ன இருக்கு? இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சுட்டா புல்லட் தான் திருப்பி என்னை காரி துப்பும். உன்னைய முதல்ல இருக்கான். சரி, நாளைக்கு ஸ்ப்ரே கன் எல்லாமே வாங்கிட்டு இதோட வீடியோ கண்டினியூ. குட் நைட். குட் நைட். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். தி நெக்ஸ்ட் டே. செடி எல்லாம் வாங்கி அப்படியே நைட் கொண்டு வந்து மேல வச்சுதான். சோ இப்போ வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். சோ இதுக்கெல்லாம் மெயினா என்ன வேணும்னா மண்ணு வேணுங்க. மண்ணு தான் செடி வாங்கின கடையிலேயே இல்லன்ட்டாங்க. சோ இப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டுல இல்ல ரோட்ல எங்கேயாவது மண்ணு கிடைக்குதான்னு தேடி மண் எடுத்துட்டு வர போறோம். எங்க போறோம்? வீடு பக்கம். வீடு பக்கமா? வீடு கட்டிட்டு இருக்க பக்கம். ஆமா, வீடு கட்டுற பக்கம் போய் நல்ல என்ன மண்ணு வேணும்? சிமெண்ட். சிமெண்டா? சிமெண்ட் எப்படி செடி வைக்கிறது? செம்மண் வேணும். சிமெண்ட். ஓகேடா, செம்மண் போய் எடுத்துட்டு வர. அவ்வளவுதான். நாளைக்குள்ள இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்தாரு. அது உனக்கு உன்னாடுல இத்தனோண்டு தானே இருக்கு, அது பத்தாது. சரி, மெயினா என்ன ப்ராப்ளம்னா 3rd floor வரைக்கும் இறங்குறதா எல்லாம் கரெக்டா ஓ சைஸுக்கு இருக்குதாங்கமே. நானே போட்டுக்கிறேன். சரியா?
ஆனா செம்மண்ணு சிவப்போதாண்டி இருக்கும். இது சிவப்போ இல்லையே. செம்மண் ஆக்சுவல் செம்மண் எங்க? ஆனா இதுலயும் செடி வரும். வருமா? அப்ப ஓகே. A few moments later. ஹாய். ரியா என்ன சாப்பிடுற? கப்டோனே பண்ணிங்க. அஞ்சு இதுல ஓட்ட போடணும் கொஞ்சம். ஆமா. எதுக்கு ஓட்ட போடணும்? தண்ணி வெளியே போறதுக்கு. தண்ணி உள்ளே இருந்ததுன்னு செடி வளரும். உள்ளே இருந்தா அழியிடும். ஓகே. ஓகே. சின்னதே இவ்வளவு பெருசுனா பெருசா இவ்வளவு பெருசா இருக்கு. மண்ணு நிறைய பிடிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் மண்ணு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். எதை வச்சு அரைக்க போற? பேப்பர் வைக்கலையா? டிராக்டர் வைக்கலாம். இப்படி வைக்கலாம். தோட்டம் வழியா போகாத மாதிரி. அந்த ஓட்ட வழியா மண்ணு போகாதா? பெரிய மோட்டர் விட்டோமோ? நான் கேட்டேன் ஓட்ட போடுவாங்க. ஆமா ஓட்ட போடுவாங்க. பாத்திரத்துல எல்லாம் குத்தி விடுவாங்க. அப்பதான் தண்ணி கொஞ்சம் வெளியே போகும். ஆக்சுவலா இன்னும் ஐட்டம்ஸ் எதுவும் வாங்கல. சோ ஸ்பூனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். எங்கடி அந்த இது கரண்டி எல்லாம்? கரண்டி நம்ம காணாம போயிருக்கு. ரியா வந்து ரொம்ப அடம் பிடிச்சனால வாங்கினது நல்லா இல்ல. வாங்கிடாதீங்க நல்லா இல்ல. காலையில வரைக்கும் நம்ம செடி போட்டுருக்கோம். சீக்கிரமா கையில ஆனா போகாது. நகத்துல எடுத்தா தானே போகாது. நீ குத்தி மட்டும் விடு. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாமா? அந்த மருந்து போட்டு அதுக்கான மண்ணு போடணுமா? அவ்வளவுதான். அப்ப அது உள்ள அப்படி ஒரு செடி ரெடி ஆயாச்சு. இதுல எல்லாம் வந்து ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ராபெரி வித்தெல்லாம் வச்சுட்டு இதுல போடலாம். அப்படியா? அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு அந்த மேல இருக்குமே அந்த குட்டி குட்டி குரு அது நான் போட்டுட்டு வந்ததுன்னா நெக்ஸ்ட் அந்த வீடியோ என்ன பண்ணோம். ஆட்டோ போட்டுக்கணும். ஆனா அது இன்டீரியருக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியாகி போச்சுல்ல. ஆமா. அது அப்பதான் ஃப்ரீயா இருக்கும். அப்படி செகண்ட் ரெடி. தேர்ட் ஒன் ஆல்சோ கம்ப்ளீட். தேர்ட் ஒன் அப்படி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய செடி ஆயிடுச்சு. வேறே பாத்தீங்கன்னா அடியில வச்சிருக்கோம். இருந்தாலும் இவ்வளவு வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். லாஸ்ட் செடி எல்லாம் நம்ம இங்க கொண்டு வந்து வச்சாச்சு. இது எல்லாமே இண்டோர் பிளான்ட். இதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ண நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அஞ்சு அண்ட் ஹியர் அதுல போய் பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் இதோட டீடைல்ஸ் நிறைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கும். சோ அதுல போய் பாருங்க. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இந்த டைப் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இதுதான் வந்து ஸ்ப்ரே டைப். ஆக்சுவலா இண்டோர் பிளான்ட்டுக்கு கரெக்டா இருக்கும். சின்ன இண்டோர் பிளான்ட் முடிஞ்சு நீ அவுட்டோர் பிளான்ட் இதுல முடிஞ்சு அதுல ஆட் பண்றோம். இல்லாட்டி பார்த்துட்டு வரும். கண்டிப்பா பாருங்க. பாய் பாய் ஃபேமிலி. அப்ப அவுட்டோர் பிளான்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல ஆட் பண்ண முடியுமா தெரியல. பண்ண முடியலன்னா தனி வீடியோ வரும். எல்லாரும் மறக்காம பாருங்க அது என்னென்ன பிளான்ட் வைக்கிறோம்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.